ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப சூப்பரா, இது நாள் வரைக்கும் நான் எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணனே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்லைனர் என்னன்னா, ஆப்ரகாம் லிங்கன் இருக்கார்ல, ஸோ அவர் தானே அமெரிக்கால அடிமைத்தனத்தை கம்ப்ளீட்டா அழிச்சவர். ஸோ அவருடைய கதையவே ஒரு ஃபேண்டசி கலந்து எடுத்தா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. அதாவது வேம்பயர் வர்ற மாதிரி, வேம்பயர் அழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கதையோட எடுத்திருப்பாங்க. ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் தி வேம்பயர் ஹண்டர். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படம் வந்து எப்போ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா 1818 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதான் அந்த அமெரிக்கால அடிமைகளை ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் தான் காமிக்கிறாங்க. அது போக அடுத்தது அப்படியே அங்க இருக்கிற நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேற யாரும் கிடையாது, ஆப்ரகாம் லிங்கன் தான். ஸோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல பாக்குறாரு. பார்த்தா ஒரு அடிமை கூட்டத்தை ஒருத்தன் வந்து ரொம்பவே மோசமா வழி நடத்தி அடிச்சுட்டு இழுத்துட்டு போறான். ஸோ இதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா அந்த அடிமை கூட்டத்தில் இருக்கிறது இவனுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஹீரோவை பொறுத்தவரை ஹீரோக்கு வந்து ஏன் மக்கள் வந்து மக்களையே இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சுத்தமா பிடிக்காது. இப்போ அவனுடைய ஃப்ரெண்டையே இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்கல்ல, அதனால பயங்கர கோவமா அந்த இழுத்துட்டு போறவனை பிடிச்சி அடிக்க போறான். ஆனா என்ன பண்றது, ஹீரோ வந்து சின்ன பையன் இல்ல, ஸோ அவனால எதுவுமே பண்ண முடியல. இதனால அந்த அடிமை இழுத்துட்டு போனவன் வந்து என்ன பண்றானா, ஓ நீ என்னையே அடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவனை வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்துட்டு என்னுடைய பையன் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடிச்சு கீழே தள்ளிட, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு பார்ட்னு ஒருத்தன் வரான். ஸோ இவன் தான் இந்த அடிமைகள் கூட்டத்தை வந்து வழி நடத்துறவன். அது போக இவனுக்கு கீழே தான் ஹீரோடைய அப்பாவும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நிறைய கடனாரும் வாங்கியிருக்கிறாரு. அதனால என்னுடைய ஆளே நீ அடிச்சிட்டல, அதனால இனிமேல் உனக்கு வேலை கிடையாது. ஸோ என்னுடைய கடன் எல்லாத்தையுமே நீ சீக்கிரமா தரணும், இல்லைன்னா அவ்வளவுதான், வேற விதமா நான் கலெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லத்தனமா சிரிக்கிறான். ஸோ அப்பாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கதவை திறக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னது இது, யாரு கதவை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கீழே எட்டி பாக்குறான். பார்த்தா இவனுடைய அம்மா கிட்ட அந்த பார்ட் இருக்கான்ல, அவன் ஏதோ பண்ணிட்டு போயிடுறான். ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நோய்வாய் மாதிரி வந்துருது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து உடனே பாக்குறாங்க. அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்குது. ஸோ இதை எப்படி வந்து சரி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, ஸோ இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இங்கே இதை கேட்டதுமே ஹீரோடைய அப்பாவுக்கும் கஷ்டமா இருக்குது, ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. உடனே அம்மா கிட்ட வந்து படுத்துக்கிறான். சோகமா ஒரு புக்கை வந்து ரீட் பண்றான். அம்மாவும் அப்படியே அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பார்ட் தானே. ஸோ அதை பத்தி அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமா பேச, ஆனா அப்பா ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறாரு. அதனால இல்ல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை தான் நீ பார்க்கணும், அவங்க கிட்ட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு. இப்போ அப்படியே ஒரு 9 வருஷம் போன மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நல்லாவே வளர்ந்துட்டான். அது போக ஹீரோடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க போல. ஸோ அதனால என்ன பண்றானா, நான் அவனை பழி வாங்கணும், அந்த பார்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஒரு பார்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஒரு புது கேரக்டரை இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ இவனுடைய பேரு ஹென்றி. அவன் நம்ம ஹீரோ பார்த்து என்னடா ஓவரா குடிக்கிற, என்ன லவ் ஃபெயிலியரா இல்லைனா யாரையாவது கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல தட்டவும் ஹீரோ மறைச்சு வச்சிருந்த கன் வந்து கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு லைட்டா பதற்றமாகுது. உடனே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ எங்க வரானா, அந்த பார்ட் இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஸோ தண்ணிக்கு அடியில் அப்படியே மறைஞ்சு அவன் இருக்கிற இடத்துக்கு வரான். அதே டைம்ல இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய தலைவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நீ கொஞ்சம் சவுத்துக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு அந்த தலைவனும் பேசிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப, இந்த பார்ட் என்ன பண்றானா மறுபடியும் அவனுடைய இடத்துக்கு போய் அப்படியே குடிக்க ஆரம்பிக்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து அவனுடைய தலையில கன் பாயிண்ட் பண்றான். பாயிண்ட் பண்ணி உடனே சுற்றுவான்னு பார்த்தா சுட முடியல. ஏன்னா தண்ணிக்குள்ள வந்ததுனால அந்த கன் பவுடர் வந்து கொஞ்சம் வெட்டா இருக்கிறதுனால சுட முடியல. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ஹீரோவை ஃபன் பண்ணிக்கிட்டே வரான். டே சின்ன பையல, நீயா, உன்னுடைய அம்மாவை நான் என்ன பண்ணேன் நீ பார்த்தல, நீ ஒரு கோலடா அப்படின்னு கேவலமா பேசிக்கிட்டே ஹீரோவை திட்டிக்கிட்டே வர, ஹீரோவும் ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த பார்ட்டும் அந்த கதவுக்கு வெளியே நின்று ஹீரோ கிண்டல் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் திறக்கும் போது ஹீரோ இப்போ ஓபன் பண்ணி அப்படியே சுடவும் உள்ள இருந்து புல்லட் வந்துருது. அந்த பார்ட்டோடைய கண்ணுலையா சுட்டுறான். ஸோ கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னுடைய அம்மாவை கொலை பண்ணல, உனக்கு இது தேவைதான்டா, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு கிளம்பலான்னு போகும்போது இப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா செத்து போன அந்த பார்ட் பாத்தீங்கன்னா வேம்பயரா மாறி இவனுடைய முன்னாடி நிக்கிறான். இவனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்றான். ஸோ ஆக்சுவலா இவன் ஒரு வேம்பயர் போல. ஸோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஹீரோவை சாகடிக்க வரும்போது கரெக்டா ஹீரோவை பார்ல ஒரு ஹென்ரின்னு ஒருத்தன் பார்த்திருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த வேம்பயரை அசால்ட்டா தூக்கி போட்டு அடிச்சு ஹீரோவை எப்படியோ காப்பாத்து
காப்பாத்துறான். இருந்தாலும் ஹீரோவுக்கு ரொம்ப அடிப்பட்டதுனால அப்படியே மயங்கிட. இப்போ அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரூம்ல இருக்கிறான். ஸோ கையெல்லாம் யாரோ கெட்டு போட்டு விட்டுருக்காங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே யாருன்ற மாதிரி பார்க்க வந்தா நம்ம ஹென்றி தான். ஸோ அவன் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான் போல. இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு இருக்கும்போது உன்கிட்ட இருந்த கன்னை பார்த்தேன். ஸோ அதனால தான் உன் பக்கத்தில் வந்தா நீ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த. ஸோ உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஒரு வேம்பையர்ன்ற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு நான் வந்து வேம்பையரை வேட்டையாடுறவன், அதனால தான் நான் அவனை அடிச்சு உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்பு, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வம் வந்துடுது. உடனே அந்த ஹென்ரி ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் வேம்பையர் ஹண்டராக மாறணும் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிறான். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன்னா பழி வாங்குற என்ன இருக்கிறவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. இல்லை சார் நான் பழி வாங்குறத கூட மறந்துட்டுறேன், ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி வா நான் உனக்கு ஒரு ஆயுதத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அங்கே இருக்கிற கன்ஸ் எல்லாம் காமிக்கிறான். ஸோ இதை வச்சு தான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோவுக்கு வந்து கன் வந்து கைவிட்டுருக்கோம் இல்லையா, அதனால அப்படியே சைடில் பார்க்குறேன். பார்த்தா ஒரு கோடாரி இருக்குது. ஸோ அதை பார்த்து எனக்கான ஆயுதத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை எடுத்து ப்ராக்டிஸுக்கு ரெடி ஆகுறான். உடனே இந்த ஹென்ரியும் ஒரு காட்டுக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்து இந்த மரத்தை ஒரே அடியில் நீ உடைக்கணும் அப்படின்னும் போது ஒரே அடியில் அது எப்படி உடைக்க முடியும் அப்படின்னும் போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் எது, நீ அதிகமாக ஹேட் பண்ணுற விஷயம் எது, அதை மனசுலாம் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் வெறி கொண்டு அப்படியே ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த மரத்தை அடிக்கிறான். ஆனால் அந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகலை. இருந்தாலும் இந்த ஹென்றி வந்து நிறைய வார்த்தைகள் சொல்ல ஹீரோவும் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அப்படி அடிக்கவும் மரத்தை ஒரே அடியில் அடித்து கட் பண்ணிட்டான். ஸோ நீ மொதல் ஸ்டெப்பில் பாஸ் ஆகிட்ட. இவன் அடுத்தது வேம்பையர் வந்து இருட்டில் தான் இருப்பாங்க, இருட்டில் மறைஞ்சு கூட இருக்கலாம். ஸோ நீ இருட்டில் இருக்கையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டான ரூம்குள்ளே போட்டு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறான். ஹீரோவால் முடியலை. இருந்தாலும் இவனுக்கு எப்படியாவது இந்த வேம்பையரை கொலை பண்ணணுன்றது ஆசை, அதனால அதையும் எப்படியோ கற்றுக்கிறான். ஸோ அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோ வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே தேறிட்டான். அது போக அந்த கோடாரி இருக்கு இல்லையா, அந்த கோடாரியில் இந்த ஹென்றி வந்து இந்த சில்வரை உருக்கி ஊத்துறான். ஏன்னா சில்வர்னா வேம்பையருக்கு வந்து ஆகாது, சில்வரை வச்சு வேம்பையரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது போக வேம்பையரை கண்டுபிடிக்க இன்னொன்று என்னன்னா அதோடைய நிழல்கள் வந்து அடிக்கடி கிளிச் பண்ணும். ஸோ அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்போ வேம்பையரோடைய ஹெட் யாருன்ற மாதிரியும் சொல்ல வரான். அதாவது இந்த பார்ட் வந்து ஒரு தலைவன் கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அந்த தலைவன் தான் இந்த வேம்பையர் எல்லாத்துக்குமே ஹெட் போல. அந்த தலைவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கிறா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அடிமைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வேம்பையரா மாற்றி ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க போல. அதனால தான் அடிமைகளை வந்து அவன் வந்து அதிகமாக இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டான் இல்லையா, அதனால வேம்பையரை ஹண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ வந்து தகுதியானவனாக மாறிட்டான். ஸோ இதுக்காகவே அடுத்தது ஒரு சிட்டிக்கு நம்ம ஹீரோ வரான். ஸோ இங்கே வந்து தங்குறதுக்கு ஏதாவது ரூம் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மளிகை கடையில் அந்த ஓனர் வந்து அங்கே வேலை பார்த்தவனை அடித்து துரத்துறாரு. என்னையும் ஏமாத்த பார்க்கல, இனிமேல் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு அடித்து துரத்துறதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் இங்கே தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது தங்குறதுக்குலாம் இடம் இல்லை, வேணா ஒரு வேலை இருக்குது சேர்ந்துக்கிறியா, சேர்ந்தா அங்கேயே தங்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடையிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டான். ஸோ அப்படி ஒரு நாள் அந்த மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆனால் பிரச்சனை என்னன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும், அதுவும் ஒரு பொலிட்டீசியன் கூட. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு வரும்போது கரெக்டாக அந்த ஃபியான்சி வந்து குறுக்க வந்துட்டான். ஸோ இப்படி இருக்க அன்னைக்கு அந்த ஹென்றி கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வருது. அதாவது இந்த சிட்டியில் யாரெல்லாம் வேம்பையரா இருக்க சான்ஸ் இருக்கோ அவங்களுடைய பேர்லாம் வந்து இந்த ஹென்றி வந்து அனுப்புவான். அதை போய் நம்ம ஹீரோ ஆராய்ஞ்சி அந்த வேம்பையரை வேட்டையாடுறது தான் ஹீரோடைய வேலையே. ஸோ இப்போ ஒருத்தருடைய பேர் அனுப்பியிருக்கிறான். இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ல ஒரு வேம்பையர் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே நைட் ஆனதும் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போறான். அங்க போய் நீங்க தான் அதுவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஸோ அங்க இருந்தவர் வேம்பையர் போல அவர் அப்படியே ஒரு பட்டன் அமுக்குனதும் நம்ம ஹீரோடைய கால் மாட்டி தலைகீழா ஒரு ரூம்ல வந்து விழுறான். ஸோ செட் பண்ணி வச்சிருக்கிறாரு போல. சைட்ல பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி பிடிச்சி அவங்களுடைய ரத்தத்தை எடுக்கிறது தான் இந்த வேம்பையரோடைய வேலை போல. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அந்த வேம்பையர் பார்த்தீங்கன்னா என்னையே கண்டுபிடிச்சு வந்துட்டியா, ஸோ நீயும் செத்து மேலே போக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வர நல்ல வேலையா ஹீரோடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி வந்து கீழே விழும். அதை எடுத்து கட் பண்ணி ஃப்ரீ பண்ணிட்டு அந்த கோடாரி எடுத்து அந்த வேம்பையரை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த வேம்பையருடைய பாடியையும் புதைச்சிட்றான். ஸோ இப்படி இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஓனர் இருக்கான்ல, அதான் அந்த மளிகை கடையோடைய ஓனர். அவனும் நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதனால ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான்.
காமிக்கிறான். ஸோ என்ன பார்ட்டினா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின் ஃபியான்சி வீட்டில் நடக்கிற பார்ட்டி தான் இது. ஸோ அங்கே நிறைய பொலிட்டீஷியன்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ஆசைனா ஹீரோயினை பார்க்கணுன்றது தான். ஸோ அதை இந்த ஓனர்கிட்டையும் சொல்ல அவன் நைஸாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுற மாதிரி செட் பண்ணி விட்டுறான். ஸோ அப்படி 2 பேரும் சேர்ந்து ஆட இந்த டைமில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை நல்லா பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய ஃபியான்சியை வந்து பிடிச்சிருந்துருக்காது. கட்டாயத்தின் பேரில் தான் இந்த மாதிரி மாட்டியிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்தது அந்த ஹென்ரி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. இந்த வாட்டி எந்த வேம்பையரை வேட்டையாடணுன்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பேங்க் ஓனர் போல. ஸோ அதே மாதிரி அந்த பேங்குக்கு போய் அந்த வேம்பையரை கொலை பண்ணலான்னு போகும்போது அது வந்து மறைஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி வேம்பையருக்கு நிறைய சக்தி இருக்கும் போல. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ரைஸ்லாம் இருக்குல்ல அதை தூக்கி எறிஞ்சு அவன் எங்க இருக்கான்னு பார்த்து அவன் மண்டையை வச்சு நசுக்கி அந்த வேம்பையரையும் கொலை பண்றான். ஸோ இப்படி கொலை பண்றத ஊருக்கு வெளியில புதைக்கிறதும், அதுக்கப்புறம் ஹென்றி யாரெல்லாம் சொல்றானோ அவங்க எல்லாத்தையுமே வேட்டையாடுறதா நம்ம ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் காலையில ஆனா அந்த மளிகை கடையில வேலை பார்க்கணும், நைட் ஆனா அந்த வேம்பையரை ஹண்ட் பண்ணணும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வாரம் டேட்டிங்க்கு அப்புறம் சரி ஹீரோயின் கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து வேம்பையரெல்லாம் வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்ல யாரு தான் நம்புவா? ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நம்பல, பயங்கரமா சிரிக்கிறாங்க. அது போக ஹீரோவை கிஸ் பண்ணணுன்றதுக்காக ஹீரோடைய தொப்பியை வாங்கியே கீழே வச்சு அது மேலே ஏறி அப்படியே கிஸ் பண்ண வராங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஹென்றி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஸோ அதனால அப்படியே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே விலைக்கு போறான். இங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்குள்ள போறத அந்த பார்ட் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ணவன், அவன் பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த வேம்பையருக்குலாம் தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் அவனுடைய தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாம் பாக்குறாங்க. யாரோ இந்த ஊருக்குள்ள வேம்பையர்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வர இது எல்லாத்துக்குமே ஹென்றி தான் காரணமா இருப்பான், அவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய வேலையில இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த கடைக்கு வரான். அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி கருப்பினத்தவர்களை பத்தி நீ என்ன நினைக்கிற, அடிமைத்தனத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற, இதுக்கு ஏதாவது லா இருக்கா அப்படி நிறைய கேள்வி எல்லாம் கேட்க நம்ம ஹீரோவும் கரெக்டா சொல்றான். அந்த மாதிரி அடிமைகள்லாம் இருக்கக்கூடாது, யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை பாக்குறான். அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு சொல்றான், நான் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல இருந்த உன்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது. உடனே வேகமா போய் ஃப்ரெண்டுக்காரனை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருந்திருக்கிறான் போல. ஸோ அங்க இருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்திருக்கிறான். ஸோ எப்படியாவது என்னை ஃப்ரீ பண்ணி விடு, லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னும் போது இதுக்கு நிறைய வழி இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க அடிமையா இருந்த இடத்துலயும் லீகல் நோட்டீஸை வந்து அனுப்பிச்சு விட்றான். ஸோ இதனால இந்த ஃப்ரெண்டுக்காரனை பிடிக்கிறதுக்காக இந்த பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் வராங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் வித்த தெரிஞ்சவனாச்சு, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டான். ஸோ சண்டை போட்டதுனால கடைசியா போலீஸும் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் தான் வந்து 2 பேரையும் பெயிலில் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு இந்த அடிமைத்தனத்து மேலே பயங்கர கோவம் வருது. எதுக்கு மக்கள் எல்லாத்தையுமே அடிமைகளாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பிரச்சாரம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அடிமைத்தனம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே நிறைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கிறாங்க, பணக்கார ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டே வரான் இல்லையா, ஸோ அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுறதுனால அதனால அவங்க சைடு இழுத்து இந்த மாதிரி அரசியலுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுமே ஹென்றி இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றான். ஏன்டா டேய், உன்கிட்ட என்ன வேலைக்கு அனுப்புனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னும் போது, நீ பயப்படாத, இது சும்மா பார்ட் டைம் செகண்டரியா தான் வச்சிருக்கிறேன், பிளான் பின்னு ஏதாவது ஒன்று வேணும்ல அதனால தான் அப்படின்னும் போது, சரி என்னமோ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கலன்னு தெரியுது, இந்த வேம்பையரை தான் நீ அடுத்தது வேட்டையாடணும், அது வேற யாரும் கிடையாது, உன்னுடைய அம்மாவை கொலை பண்ண அந்த பார்ட்டை தான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அது போக இத்தனை வருஷம் இதுக்காக தானே வெயிட் பண்ணான், அதனால உடனே அவனுடைய கோடாரியை எடுத்து அந்த பார்ட்டோட இடத்துக்கு போறான். ஆனா இவன் போறதுக்குள்ளே அவன் உஷாராகிட்டான் போல. ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்குள்ளே அவன் தப்பிச்சு அங்க அந்த குதிரை வந்து ஓடிட்டு இருக்கும், அது மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் மாசா ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்து பின்னாடியே அப்படியே துரத்திக்கிட்டே வர, அவனுக்கு வந்து கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி முன்னாடி போறது, 2 குதிரைங்களை தள்ளி விட்டு ஹீரோவை கீழே விழ வைக்கிறது, ஹீரோ மேல வந்து விழ வர்றது அப்படின்னு நிறைய பண்றான். ஹீரோவும் அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். ஸோ சேசிங் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு வராங்க. அப்போ ஒரு மலைகளுக்கு சைட்ல வந்து 2 பேரும் விழுந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் கீழே விழுந்ததுமே இந்த வேம்பையர் என்ன பண்றான்னா ஹீரோ வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரவும், கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டான். இருந்தாலும் கோடாரிக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஒரு கன்னை வந்து மறைச்சு வச்சிருப்பான் போல, அதை ஆக்டிவேட் பண்ணி இவனுடைய மண்டையிலையா சுட்டு கடைசியில இந்த வேம்பையரையும் சாகடிக்க போறான். ஸோ அப்படி சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ என்ன கொன்னுட்ட, அதனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத, இன்னும் ஆயிரக்கணக்கான வேம்பையர்ஸ் வந்து இங்க இருக்கிறோம், நாங்க இந்த ஊரையே இந்த நாட்டையே டேக் ஓவர் பண்ணுவோம், நம்பிக்கை இல்லைனா உன்னுடைய வேம்பையர் நண்பனான இந்த ஹென்றி கிட்டையும் கேளு அப்படின்னு சொன்னதுமே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னது ஹென்றி ஒரு வேம்பையரான்னு சொல்லிட்டு. அதே டைம்ல இந்த சைடு ஒரு பொண்ணை
பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து நைட் டைம்ல ஒரு ரவுடி ஒருத்தன் வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹென்றி பின்னாடி வழியா வந்து அந்த ரவுடிய கடிச்சு அப்படியே கொலை பண்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ இப்போ கையும் களவுமா பிடிச்சிட்டான் இல்லையா, அதனால நீ ஒரு வேம்பையரா என்னையும் ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி ஹென்றி அட்டாக் பண்ண வர ஹென்றி வந்து அவனை தடுத்து நான் சொல்றதை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி இப்பதான் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஹென்றி இந்த ஊருக்கு வரும்போது நார்மல் மனுஷனா தான் இருந்திருக்கிறான். இவனுடைய ஒய்ஃப்க்கு இந்த ஊருக்கு வரும்போது இவங்கள அந்த தலைவன் இருக்கான்ல வேம்பையருடைய தலைவன், அவங்க கூட்டம் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ஹென்ரியை பிடிச்சி அவனை கடிச்சு அப்படியே வேம்பையரா மாத்திடுறாங்க. ஸோ ஹென்ரியோடைய ஒய்ஃப் வந்து இதை வந்து தடுக்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களையும் அடிச்சு இந்த ஹென்ரியோடைய கண்ணு முன்னாடியே அந்த தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஹென்ரியோடைய ஒய்ஃபோடைய ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ ஹென்ரியால இதை தாங்கிக்க முடியல. உடனே கத்தியை எடுத்து அந்த தலைவனை குத்தலான்னு போறான். ஆனா பிரச்சனை என்னன்னா வேம்பையர்னால வேம்பையரை கொலை பண்ண முடியாது. ஸோ இப்போ இவன் கடிச்சு இவனை வேம்பையரை மாத்திருக்கான் இல்லையா, அதனால அந்த தலைவனை இவனால கொலை பண்ண முடியல. அதுக்காகவே இத்தனை வருஷம் வேம்பையர்ஸ் கிட்ட இருந்து மற்ற மனிதர்களை காப்பாத்திட்டு இருந்தான். அது போக நம்ம ஹீரோவையும் மெயினா ட்ரெயின் பண்ண காரணம் என்னன்னா அந்த தலைவனை கொலை பண்றதுக்காக தான். ஏன்னா மனிதனால மட்டும்தானே அந்த வேம்பையரை கொலை பண்ண முடியும், வேம்பையரும் கொண்டுக்க முடியாது. ஸோ இப்படி இருக்க இந்த சோகமான கதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கும் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நானும் இனிமேல் இதை பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே இனிமேல் நம்மளுடைய லைஃபை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச ஹீரோயின் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஹென்ரியும் வரான். சரி என்னமோ பண்ணிட்ட, சேஃபா இருந்துக்கோ, உன்னை பத்தி வில்லனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னும் போது வில்லனுக்கு என்னை பத்தி தெரிய சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற இந்த டைம்ல வில்லனை காமிச்சா அவனுடைய அந்த ஃப்ரெண்டுக்கார அந்த பார்ட் வந்து செத்து போன டெட் பாடியை வந்து பார்க்குறான். யார் இந்த மாதிரி பண்ணது, ஹென்ரியால வேம்பையரை கொலை பண்ண முடியாது அப்படின்னா யார் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செத்து போன பார்ட் வந்து அவனுடைய கையில ஹீரோடைய பெண்டன்ட்டை வந்து வச்சிருக்கிறான். ஸோ இது மூலமா நம்ம ஹீரோ தான் இவனை கொலை பண்ணியிருக்கான்றது நல்லாவே தெரிஞ்சு போகுது. அதனால ஹீரோவை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ என்ன பிளான்னா இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவனை வந்து நைஸா கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவனே இப்பதான் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா விட முடியாது இல்லையா, அதனால அவனுடைய ஓனரான அந்த ஸ்பீட் இருக்கான்ல அவனையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் அவங்க வர சொன்ன இடத்துக்கு போறாங்க. போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிமையுமே காணோம். என்னது இது, நம்ம ஊர் இப்படி இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையில ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு ஒயிட் பீப்புளுக்கும் ஒவ்வொரு அடிமையை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தலைவனும் அங்கதான் இருக்கிறான். சாப்பாடு ரெடி அப்படின்னு கத்தவும் சைல நின்று எல்லாருமே அந்த அடிமைகளை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கிறான். ஸோ இந்த டைம்ல நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆக்கி எல்லா வேம்பையரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவுக்கு தான் நிறைய வித்த தெரியும் இல்லையா, அதனால வர்ற எல்லா வேம்பையர்ஸையும் அடிச்சு துவம்சம் பண்றான். இந்த வில்லியமும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, தலைவருடைய தங்கச்சிக்காரி இவனை அடிச்சு அப்படியே மட்டையாக்கிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோவையும் அடிச்சு கடைசியில் எப்படியே பிடிச்சிட்டாங்க. உடனே இந்த தலைவனை பார்த்தீங்கன்னா இங்க பாரு, உன்னை ஹென்றி தான் அனுப்பியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உனக்கும் நான் ஒரு சான்ஸ் தரேன், நீ அந்த ஹென்ரியை எனக்காக கொலை பண்ணா உன்னை நான் ஃப்ரீயா விடுவேன் அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஒத்துக்கவே இல்லை. அப்படியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை நான் இப்போ கொலை பண்றேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொலை பண்ண வரும்போது கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம ஸ்பீடோடைய என்ட்ரி. அதான் அந்த ஓனர் அவன் குதிரைகளோடைய உள்ள வந்து எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு வரான். ஸோ பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க ரிவர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு போட்ல ஏறி அப்படியே தப்பிச்சு போறாங்க. அதுவும் சர்ச்சில் ரகசியமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல அடிமைகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அடிமைகள் வந்து இந்த மக்களுக்கு பயந்து பயந்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த அடிமைகள் இருக்கிறதுனால தானே இந்த வேம்பையர்ஸ் வந்து இவ்வளோ ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடிமைத்தனத்தை அழிக்கணும், அடிமைகளே இருக்கக்கூடாது, யாரும் யாருக்கும் ஃபர்ஸ்ட் அடிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அடுத்தது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய அரசியல் வாழ்க்கையில ஃபுல்லுமே ஈடுபாடோட அடிமைகள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹென்ரியும் வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி அடிமைகள்லாம் இல்லைன்னா அவங்க மக்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நீ பண்றத பார்த்து பண்ணு அப்படின்னும் போது இல்லை நான் பண்றது கரெக்ட் தான், அடிமைகள் என்னைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோடாரியையும் உள்ள வச்சு மூடுறான். அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ஆபிரகாம் லிங்கன் வந்து இங்க பிரசிடென்ட்டா மாறிட்டாரு. ஸோ உண்மையான ஆபிரகாம் லிங்கனும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்னா இந்த அடிமைத்தனத்தை கம்ப்ளீட்டா அழிச்சவர் தான் அவரு. ஸோ அதை வெளிப்படுத்துற மூலமா தான் இங்க இந்த கேரக்டருக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிரசிடென்ட் ஆக்கி அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடி அவங்க நிறைய பேருக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. இருந்தாலும் இவங்க நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இல்லை அடிமைத்தனம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களை எதிர்த்து இவர் ஆட்களையும் அனுப்புவார். அதாவது நாட்டுக்குள்ளேயே இவரே அந்த அடிமைத்தனம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அது போக ஹீரோயினுக்கு ஒரு அழகான பையனும் பிறந்திருக்கும். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல திடீர்னு இந்த தங்கச்சிக்காரி இருக்கால வேம்பையர், அவ வந்து யாருக்கும் தெரியாம
உள்ள வந்து ஹீரோடைய பையனுடைய கையையும் கடிச்சு விட்டுறா. ஸோ கடிச்சு விட்டதுனால அவனுக்கு பயங்கரமான நோய் வந்துருது. அதாவது ஹீரோடைய அம்மாவுக்கு ஒரு நோய் வந்திருக்கும்ல, அதே நோய் தான். ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது அந்த நோய் தான் இதுன்ற மாதிரி. ஸோ ரொம்பவே சோகமா இருக்கிறான். ஏன்னா இவனுடைய பையன் சாக போறான் இல்லையா. ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹென்ரியும் வரான். ஹென்ரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். இதே மாதிரி சிச்சுவேஷன்ல தானே இவனும் அனுபவிச்சிருப்பான். ஆனா ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, இந்த மாதிரி உன்னுடைய பையனை காப்பாற்ற ஒரு வழி இருக்குது, ஏன்னா அவனையும் நம்ம வேம்பயரா மாத்தினா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்னா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து உங்க டைரியை நான் ரீட் பண்ணேன், நீங்க வேம்பயரை ஹண்ட் பண்றாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படியாவது நம்மளுடைய பையனை மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் ஹீரோ வந்து இல்ல அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஹீரோயினை ஆறுதல் படுத்துறான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உள்நாட்டிலே போர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ல, அதாவது அடிமைத்தனம் வேணும்னு சொல்றவங்கள இவன் ஆட்களை அனுப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ல. ஸோ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா இவனுடைய ஆர்மி வந்து தோத்து போயிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய பேர் செத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அடிமைத்தனம் வேணும்னு சொல்லிட்டு இந்த வேம்பயருடைய ஹெட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், அவனுடைய ஆளுங்கள் எல்லாம் அந்த ஆர்மிக்குள்ள அனுப்பி இவங்க கூட சண்டை போட வச்சிருக்கான். ஸோ அப்படி சண்டை போட்ட என்ன ஆகும், வேம்பயர் தானே ஜெயிப்பாங்க. ஸோ அதனால அவங்கள அழிக்கவே முடியல. ஸோ இப்படி லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே சோகமா உட்காந்து அவனுடைய ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கும் போது தான் ஒய்ஃபும் ஆறுதல் படுத்தி சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பூனை பார்க்கறான். ஸ்பூனை பார்த்ததும் தான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா சில்வரை வச்சு அட்டாக் பண்ணா வேம்பயருக்கு வீக்னஸ் தானே. ஸோ அதனால என்ன பண்றான்னா ஒட்டு மொத்த சில்வர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம போர் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நம்ம வீரர்கள் கிட்ட கொடுத்தோம்னா அதை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர்ல இருக்கிற எல்லா சில்வரையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது நல்லதுக்கு இல்லைன்னு இந்த ஸ்பீட் இருக்கான் இல்லையா, அதான் அந்த ஓனர், அவன் என்ன பண்றானா இத அந்த வில்லன் கிட்டே போட்டு கொடுத்துட்றான். அதான் அந்த வேம்பயர் ஹெட் கிட்ட. உடனே அவனு பாத்தீங்கன்னா எல்லா சில்வரையும் கலெக்ட் பண்ணி போர் நடக்கிற இடத்துக்கு ட்ரெயின் மூலமா தான் கொண்டு போறாங்களா. ஸோ கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த சில்வர் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த பிளான் போட இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, சரி ஓகே ஃபைனலா ஒரு ஃபைட்டை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருந்த அவனுடைய கோடாரியை எடுத்து அடுத்த ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகுறான். அது மூலமா அப்படியே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து பேசுறான், இந்த மாதிரி அந்த ஸ்பீடை நம்பாத, அவன் தான் அந்த ட்ரெயின்ல வர்றதை போட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னும் போது நீ எதுக்கும் பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே கரெக்டா அங்க வேம்பயர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு தயாரா தானே இருக்கிறாங்க. அதனால எல்லாரையுமே போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸோ ட்ரெயினுக்கு மேலெல்லாம் பயங்கரமான ஃபைட் நடக்கும். பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமா நம்ம ஹீரோ வந்து அந்த கோடாரியை வச்சு எல்லா வேம்பயரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். கூட அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டு இருப்பான். அப்போ கடைசியா அந்த தலைவன் வந்துடுறான். ஸோ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் இல்லையா, அதனால ஹீரோவுடைய கோடாரியை பிடிச்சி அதை அப்படியே உடச்சி ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்தில் நீ வேம்பயரா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை கடிச்சிடுறான். பார்த்தா நடுவில் ஹென்ரி வந்துடுறான். ஸோ ஹென்ரி ஆல்ரெடி வேம்பயர் தானே. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஹென்ரியை விட அந்த தலைவன் வந்து பயங்கரமானவனா இருக்கிறான். அதனால அவனை அடிச்சு கீழே அப்படியே தள்ளும்போது ட்ரெயின்ல இருந்த ஒரு பெட்டி வந்து ஓப்பன் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா உள்ள சில்வர் இல்ல, அதுக்கு பதிலாக கல் இருக்குது. ஸோ சில்வரை வேற எங்கேயும் மூலமா தான் அனுப்பி வச்சிருக்கிறான் போல. இது இந்த வேம்பயரை ஏமாத்துறதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்கிறான். அதுக்கு தான் நம்ம ஓனரும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். அவ்வளவுதான். இதை பார்த்த இந்த தலைவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே இந்த ட்ரெயின்ல தான் அந்த ஓனரும் இருப்பான். அவனை பிடிச்சி கடிச்சு கொலை பண்ணிடுறான். அதே டைம்ல இந்த ட்ரெயின் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த தங்கச்சிக்காரி இருக்கால, அவ ஒரு பாலத்தை எரிச்சு விட்டு இருந்திருப்பான். அந்த பாலத்துக்கிட்ட வரவும் ட்ரெயின் அப்படியே மேல இருந்து பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்குது. மேல தானே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு காரனும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தாவி தாவி குதிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. கடைசியா அந்த தலைவன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்து ஹீரோ கிட்ட எங்கடா எனக்கு தேவையான சில்வர், ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, எங்க வச்சிருக்காத அப்படின்னு மிரட்டும் போது நம்ம ஹீரோ நைஸா என்ன பண்றான்னா ஒரு சில்வர் இது மாதிரி செயின் மாதிரி ரெடி பண்ணிருப்பான். அதை கையில சுத்தி கரெக்டா அந்த தலைவன் பக்கத்துல வரவும் ஒரு பஞ்ச் விடுவான். ஸோ சில்வர்னா ரொம்பவே அலர்ஜி இல்லையா, அதனால அந்த தலைவனுடைய நெஞ்சியே கிழிஞ்சு உள்ள போயிடுது. ஸோ அதனால தலைவன் அப்படியே செத்து போயிடுறான். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா ட்ரெயின் வந்து கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இவங்களும் மறுபடியும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல கடைசியா ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹென்ரி தான் பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறான். ஸோ கடைசியா நம்ம ஹீரோவை ஹென்ரி காப்பாத்திடுறான். அப்போ ஹீரோ பார்த்து சில்வர் இந்த இங்க இல்லைனா அப்போ அது எங்க அப்படின்னும் போது என்னுடைய தலைவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். அதாவது இவனை தான் சொல்றான், எப்போதுமே பார்ட் பி வேணும்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அதனால தான் இந்த பிளான். ஏன்னா இன்னொரு பாதை மூலமா தான் சில்வரை வந்து நான் போர் நடக்கிற இடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். ஸோ அங்க இருக்கிற வேம்பயர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதே டைம்ல இந்த சைடு காமிச்சா நம்ம ஹீரோயின் தான் அந்த சில்வர் எல்லாத்தையுமே அங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா இவங்க போர்ல எல்லாத்தையுமே அழிச்சு எப்படியோ ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அப்படி ஜெயிச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வரா. இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்றாங்க. ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ கன் எடுத்து ஷூட் பண்ண போறாங்க. அந்த வேம்பயரும் இவளையாவது நம்ம கொன்றணும் அப்படின்னு வேகமா ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த கன்னுக்குள்ள இவளுடைய
அவங்களுடைய பையனுடைய ஒரு பொம்மையை வந்து உள்ள போடுறாங்க, சில்வர்ல ஆனது. அது மூலமா பையனை கொன்னதுக்காக அப்படியே பழி வாங்கிடுறாங்க ஷூட் பண்ணி. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாம் நார்மல் ஆகுது. ஸோ அடிமைத்தனம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிடுறான். அது போக கொஞ்சம் கொஞ்சம் வேம்பயர்ஸ் தான், சின்ன சின்ன வேம்பயர்ஸ் தான் சுத்திட்டு இருக்கும் போல. அதையுமே இந்த ஹென்றி கூட சேர்ந்து ஒவ்வொருத்தரா அழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல கடைசியா அந்த ஹென்றி என்ன கேட்கிறானா, இந்த மாதிரி நீயும் வேம்பயரா மாறிடுறியா, வேம்பயரா மாறி நம்ம நல்லது பண்ணலாம் அப்படின்னும் போது, என்னது வேம்பயரா மாறிடுறதா, உங்களை விட நாங்க தான் பவர்ஃபுல் தெரிஞ்சுக்கோ, ஏன்னா வேம்பயர்ஸை மனிதனால தானே கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானும் என்னுடைய ஒய்ஃபை வந்து ஒரு தேட்டருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1865ல அப்படியே அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த டைமை ஏன் இப்போ காமிச்சிருப்பாங்கன்னா, உண்மையான ஆபிரகாம் லிங்கன் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு தேட்டருக்கு போற டைம்ல தான் கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்படியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன காமிக்கிறாங்கன்னா 2000 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. அதுல இப்போதுமே இந்த ஹென்றி உயிரோட இருக்கிற மாதிரியும், அதான் இவன் வேம்பயர் தானே, அப்போ பார்ல பக்கத்துல இருந்த ஒருத்தன் பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பான். உடனே அவன் கிட்ட போய் ஓவரா குடிக்கிற, என்ன யாரையாவது கொலை பண்ண போறியா அப்படின்னு தட்டுறான். அப்ப அவனுடைய உடம்புக்குள்ள இருந்தும் கன் விழுது, நம்ம ஹீரோவுக்கு ஸ்டார்டிங் சீன்ல விழுந்த மாதிரி. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? ஸோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அடிமைத்தனத்தை கம்ப்ளீட்டா அழிச்ச ஆபிரகாம் லிங்கனுடைய கதையவே இந்த மாதிரி ஒரு சூப்பரா ஒரு கதையை மாத்திருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.